ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் டைரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இருக்கிறது வந்து மின்னசோட்டாவில். இங்கே வந்து இன்றைக்கி ஸ்னோ. அதில் வந்து நாங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஸ்னோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து என்னோடய பையன் இந்த ஸ்னோலலாம் எப்படி விளையாண்டா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கிராசரி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்றதும் நம்ம இப்போ பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது வந்து சென்ட் லூயிஸ் பார்க்குன்ற ஒரு ஊர், மின்னசோட்டாவில் சென்ட் லூயிஸ் பார்க்குன்ற ஒரு ஊர். அங்கே பாருங்கங்க எப்படிலாம் ஸ்னோ குமிச்சு வச்சுருக்காங்க. ஸ்னோ வந்து அப்படியே ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. ரோடு ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ரோடே தெரியல பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸில் கூட நாங்கள் போயிருக்கோம். எத்விக்கு பஸ்ஸில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணோம். ரோட் ஒர்க்குலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த வின்டர்னால். வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதாங்க நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ தான். செடி எல்லாம் கூட ஸ்னோ தான். நைட்டு ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்கு. இப்போது நான் வந்து ஹாட் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணலான்னு வந்திருக்கேங்க. இப்போ நான் தான் கீழே வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். ரெடி 1 2 3. கீழே கெட்டிலில் நல்ல சூடான தண்ணி தான் அது. மேலே ஊற்றும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து தண்ணி விழவே இல்லை, வெறும் ஸ்னோவாக தான் கீழே விழுந்தது. அதே நான் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதில் அவ்வளோ இதாக தெரியல. பட் ஹாட் வாட்டர் மட்டும்தான் அப்படி தெரிஞ்சுது. என்னோடய பையன் வந்து ஸ்னோவில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். அவன் தான் இந்த லிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுவேன்னு எப்பயுமே சொல்லுவான். நாங்கள் யாருமே அந்த பட்டன் அமுக்கவே கூடாது. அவன் தான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நின்றுப்பான். நாங்கள் எல்லாருமே வந்து லைனாக நின்றுணும். கீழே வந்து ஸ்னோவில் விளையாடுறதுக்காக ஜாக்கெட்டு, பிப்பு, அவன் போட்டிருக்க பேண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து வின்டர் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து குளிர் மேனேஜ் பண்ணிடும். அது போட்டிருக்கனால அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்னோவில் விளையாண்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரே ஆர்வமாக இருந்தான். ஏன்னா அவன் ஸ்கூல்லலாம் நல்லா விளையாண்டு பழகிட்டான். இந்த மாதிரி ஸ்னோவில் விளையாடணும், இப்படி தான் விளையாடணுன்றது அங்கே கற்றுக்கிட்டதுனால ஒரே கான்ஃபிடெண்ட்டாக கீழே வந்துட்டு இருந்தான். இது இப்போ போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி நான் தான் டோர் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்லாம் கூட கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். வெளியில் வந்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பான். வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான். பட் அவனாக வந்து அவனுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சிட்டோன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவன் கேட்பான். நம்ம என்ன சொன்னாலும் அவன் சொல்லுவான், சொல்கிறது எல்லாமே செய்வான். பட் திருப்பி வீட்டுக்கு வாடான்னு சொன்னால் தான் அதை வரமாட்டான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணுற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அது எடுக்கக்கூடாது அப்படின்னா அது நம்மளுது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அது நம்மளுது கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். ஸ்னோவெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் அள்ளணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கான். மணல்ல வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படிங்கிறான். சம்மர்ல விளையாண்டதை வச்சு இப்ப வின்டர்ல சொல்லிட்டு இருக்கான். சொல்கிறதெல்லாம் உடனே கேட்டு செய்கிறான். ஆனால் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்து கொடுறான்னா கூட எடுத்து கொடுக்க மாட்டான். பட் இங்கே வந்து ஸ்னோ எடுத்து மேலே போடு அப்படின்னு சொன்ன உடனே அதை உடனே செய்யலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கான். சாலு சூப்பர்.
பென்குயின் மாதிரி என் பையன் இதில் நடந்துட்டு இருந்தான். எங்கள் அப்பார்ட்மெண்ட் பாருங்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த செடி ஃபுல்லாக ஸ்னோ வந்து விழுவும். அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் இந்த காரெல்லாம் பாருங்கங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஸ்னோவில் வந்து காரோட நிலைமை இதுதான். வெளியில் நிறுத்தியிருந்தா வெளியில் நிறுத்தியிருக்க காருங்களுக்கு மட்டும்தான் இது. கராஜ்குள்ளார கார் சேஃபாக தான் இருக்கும், க்ளீன் பண்ணவும் தேவையில்ல. ஆனால் வெளியில் இருக்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்னோ வந்து விழுந்துகிட்டே தாங்க இருக்கும். அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களோட ஃபேவரெட்டு. பிகாஸ் வந்து நாங்கள் யூஎஸ் வந்ததுலேருந்து நாங்கள் இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். முன்னாடி நடந்து போய் இன்னொரு என்ட்ரன்ஸில் இருக்க அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நடக்கவே முடியலங்க. நடக்க நடக்க அங்கங்கே வழுக்குனுச்சு. நம்ம இந்த வின்டர் டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பும் பார்த்து தான் வைக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து வலிக்கு கீழே விழுந்துருவோம். ஃபாஸ்ட்டாலாம் போகவே முடியாது, மெதுவாக தான் நடக்கணும். இங்கே இருக்க கல் பாருங்கங்க எப்படி இருக்குது. இந்த கல்லில் வந்து ஃபுல்லாக ஸ்னோ மூடிருச்சு அந்த கல்லவே. இதுதாங்க ஸ்விம்மிங் பூல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோடது. இது வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆன உடனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாரும் உள்ளே போக முடியாது. ஃபுல்லாக ஒரு பெட்டு மாதிரி ஃபுல்லாக அதில் ஸ்னோ ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது, பட் அதை தொட முடியாது. இங்கே தெரிகிற ஒரு சின்ன டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாகவும் உள்ளே என்டர் ஆகலாம் அப்பார்ட்மெண்ட்குள்ளே. கீ இருக்கணும். இங்கே எல்லா டோர்லேயுமே கீ போட்டால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இங்கே பார். இவன் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு தெரிஞ்சுட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தோம். நாங்களும் அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்தாண்ட போயிரு. நோ. ஓ, மண்ணை பறிக்கிற மாதிரி ஸ்னோ பறிச்சிட்டு இருக்காங்க என்னோட பையன். கார் மேல வந்து ஸ்னோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஹெட்ரிக் பண்ணிட்டு இருந்தான். இவன் மேல கொஞ்சம் அப்படியே விசிறி விடுங்க. அவன் மேல சோஃபா. அவன் வந்து ஸ்னோலியே வந்து ஒரு சோஃபா பண்ணியிருக்கேன் அப்படின்னா. இங்க வா. அவனை இந்த வின்டர் டைமில் வந்து நாங்கள் ஸ்னோமேன் வருது அப்படின்னு சொன்னோன்னா அவன் பயந்து வந்துடுவான். வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணும்போது நாங்கள் ஸ்னோமேன் வச்சு ஸ்னோமேன் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ஏமாத்திடுவோம். அவனும் பயந்துட்டு சரி அப்படின்னு விட்டுருவான். கீழே படுத்து உருள்றாங்க. பென்குயின் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்னோவில் படுத்துட்டு இருக்காங்க அவன். வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கேயே தான் விளையாடணும் அப்படின்னு விளையாண்டு. ஃபேஸு கிட்ட இருந்து பார்க்கக்குள்ள ஃபுல்லாக ரெட் கலர் பிங்க் கலரில் ஆயிடுச்சுங்க அவனோட ஃபேஸு. கார் அடிப்பானாம்ல. அவன்கிட்ட ஸ்னோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட கார் லைனாக வரும்போது இவன் வந்து அந்த காரெல்லாம் வந்து ஸ்னோ எடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்னோ எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். ஹெச்சிக் இங்கே பாரு, அப்பா பாரு. ஸ்னோ எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் மோர் டைம். இதெல்லாம் சொன்னது செய்வான். அம்மா மேல போட. என் மேலே போட சொல்லி சொன்ன உடனே அவ்வளோ ஸ்னோ அள்ளுறாங்க. அவன் கைக்கே பத்தாத அளவுக்கு ஸ்னோ அல்ல அவன் ட்ரை பண்ணுறான்.
நோ 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 அங்க பண்ண அதை பார்த்தால கூட கேஸ் தான்டா எதுக்கு பால் செய் ஸ்னோ பால் செய் இந்த பால் செய்யறது கையே க்ளோவ்ஸ் போட்டுருக்கணும் போட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்னோ பால் செய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.